அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்முடைய அவசரமான தேவைகளுக்கு உடனடியாக பதில் தரக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு திக்ரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏதாவது அவசரமான தேவை இருக்குது, எனக்கு அரை மணி நேரத்தில் எனக்கு கபூல் ஆகணும், நான் தேடக்கூடிய பணம் எனக்கு வரணும், நான் தேடக்கூடிய ஒரு நல்ல செய்தி எனக்கு கிடைக்கணும், இந்த சிரமம் எங்களுக்கு லேசாயிரணும், நான் ஒரு பெரிய துக்கத்தில் இருக்கேன், ஒரு நல்ல செய்திக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு போதுமானது. இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே எவ்வளவோ தேவைகள் இருக்குது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய தேவைகள் இருக்குது. சின்னவங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கணும், பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களுடைய வளர்ப்பு சரியாக இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், இன்னும் திருமண வயதில் இருந்தாங்க அப்படின்னா நல்ல முறையில் திருமணம் நடத்தி வைக்கணும். இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அனைத்தையுமே ரப்புக்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய வழிமுறைகளும் இருக்குது. திக்ருகள் இருக்குது, தொழுகை இருக்குது, சலவாத் இருக்குது, துவா இருக்குது, ஏராளமான அமல்கள் இருக்குது. அதிலிருந்து நம்ம ஏதாவது ஒன்றை நம்ம தேர்ந்தெடுத்து நம்பிக்கையோடு அதை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டாலே போதும். நமக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் ரப்ப அதை உடனே நமக்கு நடத்தி தருவான். எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளோ மனக்கசப்புகள், எவ்வளோ மன துயரங்கள் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்குவான். இன்றைக்கு அப்படி தான் நான் ரொம்ப எளிமையான ஒரு திக்ரை சொல்ல போகிறேன். ஒரு சின்ன ஆயத்து தான், ஆனால் உங்களுக்கு ஏராளமான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இதை ஓதி முடித்த அடுத்த நிமிஷத்துலேருந்து இதற்கான நற்செய்தியை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வசனம் என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ அசீசுன் துன்திகாம், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் மகத்துவத்தில் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றான். இந்த வசனத்தை யார் 70 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்களோ அவங்களுக்கு மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் லேசாகுமா. இன்னும் இதை ஓதிட்டு மலை அளவுக்கு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்குமா. எனவே மலைகளை நகர்த்தக்கூடிய ஆயத் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த ஆயத்தை நீங்கள் 70 முறை ஒரு இருப்பில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம் ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கும் மலையளவு ஆசைகளையும் அல்லாஹால நமக்கு வெகு இலகுவாக நடத்தி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும், உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது தான் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஆமீன்னு போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.